மிராக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிரெனாடோ மைக்கு ஒரு ஃபன்னான விஷயம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஒருத்தர் லூஸ் கிட்ட என்ன சொன்னா ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ மட்டும் கவர் பண்ணுறான்னு சொன்னான். அவன் என்ன கவர் பண்ண வச்சுருந்தேன் இந்த வீடியோ பாருங்களா. டேய் நீ கேட்ட மைக்கு வாங்கிட்டேன்டா, அதான் பிரிக்க போறேன் பார்த்து போச்சுரியா. ஆக்சுவலாக அவன் என்ன சொன்னா பாக்ஸை மட்டும் கவர் பண்ணி அந்த வீடியோ வேணான்னு சொன்னேன். அந்த பாக்ஸை கவர் பண்ணாமல் அவளோட சேர்த்து வீடியோ எடுத்துட்டான். ஐயோ இந்த பையனை சின்ன பண்ணுறது ஃபுல்லாக வரணும். சீக்கிரம் பிரிக்க சார். யாரா பேக் சேர்த்து கம்பால எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கம்பாங்க என்னத்த பண்றது. பிரிங்க சார் சீக்கிரம் பிரிங்க. இதுதான் மைக்கு. பாக்ஸ் வந்து மைக்ன்றோம். பாக்ஸ் உள்ள வச்சிருக்கேன். போண்டா இருட்டாதான் தெரியுது. இன்னும் கிட்ட வந்து டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப பொறுமையா தேவைன்னா பாப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடாது. போதும் டிரான்ஸ்மிட்டர் மைக்கத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் வடிவில் வாய்க்குள்ள போகல மைக்கு. வடிவல் வாய்க்குள்ள ரெண்டு மைக்கு கேபிள், சார்ஜ் போடுற கேபிள், சார்ஜிங் கேபிள் தான். சார்ஜிங் கேபிள் தான். ஓகேவா? சொன்னா செக் பண்ணி கொடுறாங்க மைக் அப்படின்னு சொன்னா. செக் பண்ணி அந்த வியூல பார்த்து அவுட்டோர் இன்டோர்லாம் செக் பண்ணி கொடுறாங்க. அதனால ஓபன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டேன்றான். இப்ப நான் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தோம்னா அன்பாக்சிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. ஓப்பன் பண்ணா கொட்டிடும். அப்படியே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வருது யூசர். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பிளா 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 பிளான்னு போட்டிருக்கு. ஓகே, அது 1 year வாரண்டி கொடுத்துட்றாங்க உள்ள. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பஞ்சு மூட்டை கொடுத்துட்றாங்க. இது எப்படி நம்ம மூஞ்சி துடைக்கிறது இல்லை. இது வந்து பீச்சில் போனீங்கன்னா அந்த நாய்ஸ்லாம், அந்த மயில் காற்றுலாம் அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நாய்ஸ் கட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்டர். ஃபஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் கரண்ட்டர் கொடுத்துறாங்க. ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சி டைப் மட்டும் தான் இருக்குது. ஐஃபோனில் எதுவும் பெருசாக கனெக்ட் பண்ண முடியாது. அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட் லைட் எரியும் போட்டிருக்கு. லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைட்னா ரைட் சைடு அந்த லைட் எரியும் போட்டிருக்கு. செகண்ட் திங் வந்து அதில் வந்து 2 மைக் கொடுத்துறாங்க. பார்த்திங்கன்னா அது வந்து ஜஸ்ட் பேக் சைடு தான் இந்த பட்டனு. இது வந்து கிளிப் கொடுத்துறாங்க. நம்ம ஷர்ட்டில் ஏதாச்சும் மாட்டிக்குது ஏதாச்சும் இருந்தால் கிளிப் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் லாங் ப்ரெஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். அட் அ டைமில் 2 மைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மூடுலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மூடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மூட் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து சுற்றி இருக்க நாய்ஸ்லாம் வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணும். செகண்ட் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸு, ஃபேன் சவுண்டு எல்லாமே வாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகும். ஒரு கிளியர் ஆனால் கூட ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகும். ப்ளஸ் வந்து இது இன்னொன்று மூட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் சீக்கிரட்டாக டக்குன்னு வந்து ஃபோன் கால்ஸ் ஏதாச்சும் பேசணும்னா மைக்கில் ரெக்கார்ட் ஆகக்கூடாமல் இருக்கக்கூடாதுன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மைக் லைட் எரியும். அப்புறம் நம்ம பேட்டரி ஏதாச்சும் இண்டிகேட்டர், பேட்டரி ஏதாச்சும் லோவாக வச்சுருந்தா பேட்டரியோட இண்டிகேட் எரியும். இந்த பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து 3 வாட்டி தொடர்ந்து பட்டன் கிளிக் பண்ணலாம். 1 2 3 1 2 3 இந்த மூட் போட்டிங்கன்னா எக்கோ மூட் கேட்கும். இது வந்து எக்கோ மோடு. பேட்டரி கிட்ட இது 6 hours, இது 6 hours, மேக்ஸிமம் 12 hours கிட்ட நம்மளுக்கு சிங்கிள் யூஸராக இருந்தால் 12 hours கிட்ட வரும். அப்படி இல்லைனா 6 hours மட்டும் சார்ஜ் பண்ணுற 6 hours கழிச்சு திருப்பி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா இது வந்து அட் அ டைமில் 2மே சார்ஜ் பண்ணுற மாதிரி. அதுவும் சிங்கிள் சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. அட் அ டைம் பார்த்தீங்கன்னா 2மே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அட் அ டைம் டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் யூஸராக இருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம சார்ஜ் கம்மியாகிடுச்சு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கும் சார்ஜ் போட்டு ஒரு மைக் மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா பவர் பேங்க் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயம் தான். இது ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மைக் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 கிட்ட வந்தது. இது டெலிவரி சார்ஜோடு சேர்த்து அப்படியே போட்டிங்கன்னா 10 rupees 20 rupees அந்த மாதிரி டிஃபர் ஆகும். மாட்டிக்கலாம். எங்கே வேணும் ஹியரிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து
பக்காவா போயிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து இதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய், டாடா, வியூ.